கோபம் வந்தால் கொஞ்சம் கன்னா பின்னான்னு திட்டுவார். அப்புறம் கடைசியில் வந்து ஏன் நான் கோச்சிக்கிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட மாட்டார். உதாரணத்துக்கு நான் புக் வெளியிட்டு சொன்னேன். ஆரூர் தாஸ் இந்த பெற்றால் தன் பிள்ளை படம் வந்துச்சுல்ல, அந்த கதையை முதல்ல சிவாஜிகிட்ட தான் சொல்லியிருக்காரு. சரி தம்பியை பார்த்து நீ சொல்லு, நானும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விட்டார். என்ன காரணத்தால் கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. இவருக்கு கொஞ்சம் பணம் தேவை வந்துருச்சு ஆரூர் தாஸ்க்கு. போய் எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த கதையை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பிடிச்சி போச்சு. இந்த கதையை நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு. இவர் கதைக்கு தான் கொடுக்குறாராக்க எம்ஜிஆர் அப்படின்னு. இது கதைக்கு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் கொடுக்குறேன். கதைக்கு நீங்கள் அண்ணன் எம்ஆர் ராதா தானே ஒரு பார்ட்னர் அதில் ப்ரொடியூசர், நீங்கள் அண்ணன்கிட்ட போங்கண்ணே. அம்மா அங்கே போனோன்னே எம்ஆர் ராதா வந்து ராமச்சந்திரன் பிடிக்குன்னு சொல்லிட்டானா, அப்போ கொடுறா கதை அப்படின்னு பணத்தெல்லாம் கொடுத்துட்டார். இது எம்ஜிஆர் நடித்து வந்தோடனே எல்லாம் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் வந்திருக்கு, பிரமாதமாக இருக்கணும்னு. சிவாஜி கதை என்ன கதை அப்படின்ட்டு, இந்த கதையைத்தானே நம்மகிட்ட ஆரூர் தாஸ் சொன்னான் அப்படின்ட்டு. ஒரு நாள் ஆரூர் தாஸை ஏதோ ஸ்டுடியோவில் பார்த்துருக்காரு. டேய் இந்த கதையை என்கிட்ட தானே முதல்ல சொன்னேன், அப்போ அன்னைக்கிட்ட சொல்ல போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா, ஏன் அங்கே போய் சொன்னேன். பார் இனிமேல் என் படத்துக்கு நீ வசனம் எழுதணும் அப்படின்னு நான் யார்ட்டையும் சிபாரிசு பண்ண மாட்டேன். ஆனால் எந்த ப்ரொடியூசராவது ஆரூர் தாஸ் தான் எழுதணும்னு சொன்னால் அதை வேணான்னு சொல்ல மாட்டேன், பட அப்படின்ட்டாரான். இவர் அழுதுகிட்டே போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு இதே மாதிரி மீட்டிங் வரண்டா நடந்திருக்கு. என்னடா உன்னை ஆளே காணான்னு இருக்கேன். நீங்கள் தான் அன்றைக்கி என்னை கண்ணாப்பினான்னு திட்டிங்க. என்னடா நான் அண்ணன் மாதிரி திட்டக்கூடாதா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டே வாடா வாடா அப்படிங்கிறது அவருடைய குணம்.